நான் சென்னைக்கு வந்து சென்னையில வந்து ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட் அங்கதான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவருடைய ஆபீஸ். அதுக்கு ஆப்போசிட்ல கார் ஷெட்டு, அந்த மெக்கானிக் ஷாப்பு, அது வீடு. ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு கார் ஷெட்டில் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லாதப்போ அவங்க எனக்கு அந்த கார் ஷெட்டையும் எனக்கு தங்குறதுக்கு அவங்க படுத்துட்டு இருக்கிறது எனக்கு எதிர்த்தாப்புல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். ஆமா. ஆனால் இப்போ வந்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்காது, பெரிய கேட்டாக இருக்கும். அவர் வந்தோடனே கார் உள்ள போயிடும். நாள் இது பண்ணும்போது இந்த நாங்கள் இருந்த காம்பவுண்டில் அந்த மாமிங்கெல்லாம் குடியிருந்தாங்க. அதில் மாட்டிக்கு போய் அங்கிருந்து ஒரு தடவை கார் உள்ள போகும்போது மேலேருந்து பார்த்தேன் பேக் ஷாட்டு. ஒரு தடவை பார்த்தேன் இப்படி பேக் ஷாட்டில் இறங்கி அப்படி டக்குன்னு உள்ளே போயிடுவார் என்ட்ரன்ஸில். என்னடா மூஞ்சி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் ஒரு தடவை தைரியத்தை வர உடைச்சிட்டு அவர் இறங்கி படி அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது வாத்தியாரே அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டேன். அவர் நின்று அப்படி ஷாக் ஆகி திரும்பி அப்படி பார்த்தாரு. நான் இப்படி மேலேருந்து கை காமிச்சேன். திரும்பி அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்ற, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கை காமிச்சு சிரிச்சுட்டு போயிட்டாரு. காலத்துக்கு நல்லா மேல வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்க்கறோம். என்னை விட்டு நீங்க போகவே மாட்டீங்க.